ஸோ நியூ சாம்பியன் க்ரௌன் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெரிய டெபியூட்டும் நடந்திருக்கு. அது போக நம்ம ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பல ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த ஷோ ரிலேட்டட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ரிசல்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அது போக நெக்ஸ்ட் வீக்கார்டும் பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக போய் வரும். சரி ஓகே, நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணி நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்கமிங் ஆப்போனன்ட் யார் இருப்பாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அது போக இந்த செக்மெண்ட்டில் என்னதான் டீட்டெயிலாகவே பேசியிருந்தான்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பிளாக்லாம் வந்து இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் மெயின் ஈவென்ட்ல நடக்கும்ன்றதை நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா இலியா டிராகன் அவர் வச்சுக்க யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா வர்றாரு. தொமஸ் அசியப்பா அப்ரன்ஸ் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அக்செப்ட் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகனை வேணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதையாச்சும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கேட்கும்போது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக அவருடைய இலியா டிராகனை சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா ஆட்ருத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜரான நிக்காலிஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ ஜான்சினாவோடைய அந்த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ளூட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத் பற்றின பேசுகிறாரு. ஆட்ருத் முழுக்க அவருடைய ஃபன்னே வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஸ்மாக்டவுனில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இது ஒன்று தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய விமன்ஸ் WWE சாம்பியன் ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா வராங்க. ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியனாக இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பெரிய லெவலில் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணல. பட் சாம்பியனாக இதுக்கப்புறமா நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன், ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியன் டிஃபனி பண்ணதெல்லாம் நான் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மென்ஷன் ஆனதுக்கப்புறம் செக்மெண்ட்டில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரேம்பாண்ட் லீவ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஷார்லட் ஃபேர் அப்கமிங் நியாஜாக்ஸ் கூட மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கும் போதே பேக் ஸ்டேஜில் ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. பேக் ஸ்டேஜில் நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சின் அண்ட் ஆல்சோ பீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுடைய பெஸ்ட் சாம்பியனாக இருக்க போகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை ஜேட்கர்கள் கேட்டுக்கிட்டு ஜேட்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்சி கிரீன் கன்ஃபர்ட் பண்ணலான்னு வராங்க. ஏன்னா நான் பெரிய சாம்பியன் இருக்கும்போது நீ பெஸ்ட் சாம்பியனாக இருப்பியன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல செல்சி கிரீன் ஆல்பா ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கடுப்பாடுறாங்க. அண்ட் ஆல்சோ பீஃபுக்கும் நம்ம ஜேட்கர்களுக்கும் ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுறாங்க. ஃபைனலாக ஜேட்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இதுக்கப்புறமா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வர்சஸ் WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்க சார்லட் ஃபேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் லெஜெண்ட் டெபியூட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா பிளஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதை பார்த்து சார்லட் ஃபேர் பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயினை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. அஃபிஷியலி இந்த இடத்துல லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நிக்காலிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பேர் சொல்லியிருந்தாரு நிக்காலிஸ் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஜான்சினாவோட லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவார்ன்றதை சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்ஸுக்கு நம்மளுடைய ஜே உசோகான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட்டுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஒருவேளை நம்ம நைட் மேர் கோடி ரோட்ஸாக இருக்குமா, உண்மையிலே எல்லாருக்கும் நைட் மேர் ஆயிடுவார். இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜூலியா அவங்களுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ வரைக்கும் கரண்டாக AAA மிக்ஸ்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்க செல்சி கிரீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமாக நடந்தாலும் பெர்ஃபார்மன்ஸை செல்சி கிரீன் அடிச்சு நவுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பயங்கரமாகவே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வா ஃபேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து நம்மளுடைய ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியாவை வந்து ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நியூ விமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. ஃபேன் சைட்லேருந்து பயங்கர எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் தலைவி சாம்பியனாக இருப்பாங்களான்ற மாதிரி அதன் வயசு சாம்பியன் ஆகிட்டாங்க. சாம்பியன் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஏதன் பேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ட்ரெயினர் ரூமில் அலெக்சா பிளஸ் சார்லட் ஃபேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அலெக்சா பிளஸ்க்கு பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி அந்த டாக்டர் கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டு பேருக்கு மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் துப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம டாலா டோங்கா வர்சஸ் ரே ஃபினிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாலா டோங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. சோலோ சிக்காவுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சோக்ஸ் இல்லாமல் கனெக்ட் பண்ணி டாலா டோங்கா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறம் சோலோ சிக்காவும் டாலா டோங்காவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல சமிசேன் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா சேரோட
வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை விட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நடக்குதுங்க. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்ம அலிஸ்டர் பிளாக்கான ஒரு நான் டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. மாற்றி கனெக்ட் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் லே ஆயிடுறாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி வந்து ஒரு முன்னாடி ட்ரூ மேக்னே ஷாக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அட்டாக் பண்ணதோட கோடி ரோட்ஸே அட்டாக் பண்ணலான்னு வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமின் பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராது. சரி, அலிஸ்டர் பிளாக் அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராரு. 2-on-2 போயிருக்கிற நிலையில் இந்த இடத்துல ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிடுது. ஓங்கினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ட்ரூ மேக்னேர் பார்த்தீங்கன்னா ரேம்ப் பண்ணா போலான்னு வராரு. இருந்தாலும் நிக் அலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறுத்தி ஒன்றை வந்து ஸ்மாக்டவுன்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுன் முடிஞ்சோடனே ஒரு கை தயவு செஞ்சு அவருக்கு ராவாச்சும் அனுப்பிச்சு விடுங்கடா. ராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்போனன்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு ராவுக்காச்சும் ட்ரூ மேக்னேர் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ சாம்பியனாகனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்னேர் அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நிக் அலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் பற்றின போகிறாங்க. பாபி ரோட் இந்த இடத்துல வராங்க. அது போக நிறைய பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்னேரை வெளியேற்ற முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. ஃபைனலாக நம்மளுடைய ட்ரூ மேக்னேரே சொல்லிடுறாரு, சரி ரைட்டரா என்னை விட்டுருங்கடா, நானே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னேர் கை காமிச்சிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் WWE சாம்பியனான ஜேட் கெரில் வர்சஸ் B5க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜே ஓசோ வர்சஸ் மிஸ்க்கான த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்லோடைய கண்டெண்டர் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இன்னொரு கண்டெண்டர் மேட்சாக LA நைட்டுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் நேம் என்னவா இருக்கும்ன்றதை அப்கமிங் அப்டேட்ஸ் வெளியில் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் கண்டர் லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கிருச்சுன்றதை பார்த்தோம்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் ட்ரெண்டிங் கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.